நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி மீரா கிருஷ்ணன் மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இன்னைக்கு என்ன செஞ்சு தர போறீங்க? இன்னைக்கு நெய் சாதம். ஓகே. அதுக்கு காம்பினேஷனாக தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொத்தவரங்காய் வச்சு இனிப்பு பச்சடி மாதிரி கூட்டுன்னு சொல்லிக்கலாம், பச்சடின்னு சொல்லிக்கலாம். தோசைக்கும் தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் சாப்பிடலாம். இந்த மாதிரி கலந்த சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். முதல்ல நம்ம கீ ரைஸ் ரெடி பண்ணிட்டு அப்புறம் கொத்தவரங்காவை அப்படியே பேரலெல்லாம் பண்ணிக்கலாமா? ஸோ கீ ரைஸ் இன்னைக்கு நீங்கள் எதில் செய்கிறீங்க மேம்? ஜீரக சம்பா ரைஸ்மா. ஓகே. எல்லா ரைஸ்லையும் பண்ணலாம், ஆனால் இந்த ஜீரக சம்பா வந்து ஸ்பெஷல். இதுவே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை. அது கலையும் போதே அந்த தண்ணி வந்து எனக்கு கொட்டுறதுக்கே மனசு வராது. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது பச்சையாக சாப்பிட்ருக்கியா அந்த அரிசி? அவ்வளோ நல்லா இருக்கும். அதை விட இதை ஊற வச்சு ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு எடுத்து வெறும் வானிலையில் நல்லா ரோஸாக பொரி அரிசி சொல்வல அந்த மாதிரி வறுத்துட்டு, அது வறுக்கும் போதே வந்து கொஞ்சம் லேசாக உப்பு தண்ணி தெளித்து வறுத்துடணும். அதை எடுத்து வச்சுட்டு எந்த ஸ்நாக்ஸுமே வேணாம்னு தெரியுமா, அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த அரிசி. பொரி அரிசி ஜென்ரலாக பண்ணும் அரிசி, இந்த அரிசியில் வந்து பர்டிகுலராக பொரி அரிசி பண்ணுறது அவ்வளோ சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அரிசி இந்த ஜீரக சம்பா. அதில் வந்து நெய் சாதம் எப்படி வரும், குட்டி குட்டியாக அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும். இது காஞ்சாச்சு, நெய் விட்டுக்கலாம். இந்த தாளிப்பு பொருள் எல்லாத்தையுமே போடலாம். பட்டை, லவங்கம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா வாசனைக்கு, அது எல்லாமே இதில் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப காரம் தேவை கிடையாது. அதனால மிளகா ரெண்டு பச்சை மிளகாவை கீறி இதில் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் மில்லட்ஸில் நிறையா செய்வீங்க இல்லையா மேம்? இந்த நெய் சாதம் மில்லட்ஸ் அந்த மாதிரி அரிசி செய்யலாமா? நல்லா இருக்கும். எல்லா மில்லட்ஸ்லையுமே இந்த நெய் சாதம் பண்ணலாம், நல்லாவே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வரணும். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த எண்ணெயில் அந்த காரம் வந்து உள்ளே இறங்கிடும், அதுதான் மெயின். இப்போ இந்த டைமில் நம்ம அரிசியை போட்டுடலாம். ஊற வச்சுருக்கோம், நல்லா ஒரு கப்பு ரைஸ் எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் இதில் இந்த மிக்ஸ் ஆன அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆன உடனே நம்ம எந்த கப்பில் ரைஸ் அளந்தோமோ அதில் வந்து 2 விட்டுக்கலாம். தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம ஊற வைக்கலைன்னா அரை இது சேர்த்து விடலாம். நம்ம ஊற வச்சுருக்கோம், நல்லா ஊறிருக்கு அரிசினா அவ்வளோ வச்சா போகிறோம். பாஸ்மதி ரைஸ் எப்படி ரொம்ப தண்ணி எடுத்துக்காதோ சட்டுன்னு வெந்துருமோ அந்த மாதிரி தான் இந்த ஜீரக சம்பாவும். அதனால் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த கப்பில் தான் நம்ம வந்து 1 கப்பு எடுத்திருக்கோம். ஸோ இதில் நம்ம 2 வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 எத்தனை விசில் விடுறீங்கம்மா? 3 விசில்மா. ஓகே. இதுக்கே நம்ம கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் வதக்கிக்கணும், திராட்சை முந்திரி இதெல்லாம் வதக்கணும். அதை வந்து தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த டிஷ் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக நெய் சாதமே நிறைய வகையில் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணுறது ஒரு புது வகையான ஒரு இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வெங்காயம் அதிலேயே போட்டு வதக்கி பண்ணுறது ஒரு ஸ்டைல் இருக்கும். இதில் வெறும் மசாலா ஐட்டம், வெறும் உப்பு போட்டிருக்கோம், நம்ம நெய் விட்டுருக்கோம், ப்ளஸ் தாளிப்பு போட்டுட்டு நம்ம மிளகா போட்டுட்டு இதில் அந்த நெய்யில் நம்ம அரிசி போட்டு மூடி வச்சுருக்கோம்.
இன்னொரு பாண்ட்லி வச்சு அதில் நெய் போட்டு நல்ல வெங்காயத்தை நீட்டாக மெலிஸாக கட் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம இப்போ இதுவுமே அளவாக தான் எடுத்துக்கணும். எப்படின்னா 1 கப் ரைஸ் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போது அது மாதிரி டபுள் மடங்கு நமக்கு ரைஸ் வரப்போகுது. அப்போ அதில் 1 கப்பு மாதிரி நம்ம வெங்காயத்தை மெலிஸாக அரிஞ்சு நல்லா ப்ரௌனாக வந்து வறுத்துக்கணும். இது வதங்கும் போதே லைட்டாக உப்பு போட்டுக்கணும். அதனால அதில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுட்டு இதில் போட்டுக்கணும். இதில் வந்து 2 பர்பஸ் என்னென்னா, நம்ம பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து இதுலேயும் உப்பு இருந்ததுன்னா அந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். ஒன்று எப்போவுமே வெங்காயம் தக்காளிலாம் வதங்கும் போது நம்ம உப்பு போட்டோம்னா சட்டுன்னு அது வதங்கிடும், அந்த பர்பஸும். ஸோ நான் இதுலேயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சாதம் நிறைய வகையில் பண்ணலாம். வெங்காயத்தை அரைச்சி பண்ணலாம், வெங்காயத்தை நீட்டாக இது பண்ணி அதுலேயும் வதக்கிட்டு இந்த மாதிரி மறுபடியும் வதக்கி அதில் போட்டு அப்படியும் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். அதே மாதிரி குக்கரில் பண்ணலாம், தம் போட்டு பண்ணலாம், சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது வந்து 3வது விசில் வரப்போகுது. இது பாருங்கள் நல்ல ரோஸ்ட்டாக வதக்கியிருக்கேன். இது ஆஃப் பண்ணிடலாம். இதே பாண்டிலேயே முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்துடலாம். ஸோ நெய் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் வந்துட்டு நெய் விட்டாங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணிக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த பட்டை சாமாங்க எல்லாமே வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா அது எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து மேம் வந்துட்டு சீரக சம்பா அரிசி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்காங்க. அந்த அரிசியை நல்லா நெய்யில் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தாங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பேனில் வந்து வெங்காயத்தை நல்ல கலர் மாறுற வரைக்கும் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ முந்திரி திராட்சை வறுத்துட்ருக்காங்க. அதே இதுலேயே நம்ம இந்த கொத்தவரங்காவை பண்ணிடலாம். சரியா? இப்போ இதே வானிலையிலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா காஞ்சி இருக்கிறதுனால அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடுகு. ஸோ கொத்தவரங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். எதனால? என்ன மேம் கேள்வி? இதுல என்ன தெரியுமா, கொத்தவரங்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்கப்பா. ஓகே. ஏன் அப்படின்னா சட்டுன்னு இது வந்து கேஸை கிரியேட் பண்ணும். ஓகே. அது நிறைய பேருக்கு தெரியல. இது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு காயின்றது நிறைய தெரியல. இது வந்து இது வராமல் கேஸ் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம அந்த மாதிரியும் சமைக்க முடியும். அது நிறைய பேருக்கு தெரியலை. பட் ஆனால் ரொம்ப நல்ல ஒரு காய் இது. இதில் நிறைய பண்ணலாம். நிறையன்னா அவ்வளோ நிறைய பண்ணலாம். இதில் கூட்டு பண்ணலாம், காய் பண்ணலாம். காயே வந்து ஒரு 7-8 வகை தெரியும் எனக்கு இதில் செய்யறது. அவ்வளோ நல்லா இருக்கும். அதுவும் இந்த மெலிசாக ரொம்ப பிஞ்சாக எடுத்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அருமையான ஒரு டிஷ்ஷு. சப்பாத்திக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது டிஷ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல நம்ம குழந்தைக்கு வந்து கொத்தவரங்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வெள்ளத்தோட இது மாதிரி தான், கொஞ்சம் புளி வெல்லம் எல்லாமே கலந்து ஒரு மிக்சிங்காக இருக்கும். அப்போ சட்டுன்னு அந்த டேஸ்ட்டு பிடிக்குன்றதுக்காக அது மாதிரி ஆட் பண்ணுவோம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தவரங்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கொத்தவரங்காவை போட்டுடலாம். இந்த டைமில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் நல்ல பிஞ்சாக தான் இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாமா. மஞ்சள் பொடி, வெறும் மிளகா பொடி, நான் சமைக்கும் போது வீட்டில்
நான் நறுக்கும்போது ஒரு மாதிரி யோசிப்பேன். அதை செய்யும்போது அந்த பொருள்லாம் எடுப்போம் இல்லையா, எடுக்கும்போது அப்படியே அதை ஸ்டைலே மாறி வேறு மாதிரி வரும். நம்ம சொல்லும்போது பசங்கிட்ட என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு என்ன சமையல், காலையில் சாப்பிடும்போதே மத்தியானம் என்னது, மத்தியானம் சாப்பிடும்போதே ராத்திரிக்கு என்ன, என்னோட பையன் இருக்கான் அப்பா அவன் அப்படி கேட்பான். அடுத்த நாள் மெனு என்ன, காலையில் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு நைட்டு சாப்பிடுவேன். அந்த மாதிரி அப்போ சொல்லும்போது சொல்லிடுவேன். பட் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம எல்லாமே மாற்றிடுவேன்னா வந்து நினச்சேன் சொதப்பிட்டியா அப்படி கேட்பான். அப்புறமா சாப்பிட்ட பிறகு அவனுக்கு அது பிடிச்ச பிறகு சொல்லுவான், நல்லா இருக்கம்மா, ரியல் இஸ் குட்வான். நல்லா இல்லைன்னா தொடவே மாட்டான். ஐயா நீ தயவுசெய்து இது மாதிரிலாம் ட்ரை பண்ணாத, என்ன சொல்கிறியோ அதை செய்யின அப்படின்வான். இப்போ இந்த டைமில் வந்து புளியை கரைச்சி இதில் விட்டுடலாம். கொஞ்சமாக போகிறோம். நம்ம அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நம்ம கொத்தவரங்காய் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து போகிறோம். இதுவுமே சட்டுன்னு வேகிற காய் தான். இது வேகட்டும். ஸ்டீம் அடங்கெடுத்து நல்லா வெந்திருக்கு. கொஞ்ச நேரம் தான் அப்படி இருக்கும். அப்புறமா பார்த்தா அந்த உலப்பாறின உடனே உதிரியா வந்துடும். அது சீரக சம்பா மட்டும் அப்படிதான். இப்போ நம்ம இதை பண்ணியிருக்கோம் இல்லையா, வதக்கி வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு, திராட்சை, நல்லா சூப்பராக வெங்காயத்தை அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல ஆனியன் இதில் போடலை, இதில் தான் இப்போ தான் நம்ம ஆனியன் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. இதோட குங்குமப்பூலாம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பசங்கள்லாம் லஞ்சுக்கு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பாருமா நல்லா வெந்து மேலே வந்திருக்கு இல்லையா. இந்த நேரத்தில் வெல்லம், இதுவும் அதே மாதிரி தான் அளவு. எவ்வளோ நம்ம எடுக்கிறோமோ அதில் 1/3 வந்து நமக்கு வெல்லம் இருக்கணும். ஸோ நம்ம இந்த கப்பை வெல்லத்தை அப்படியே இதில் போட்டுடலாம். துருவின தேங்காய் இருக்கும், 2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் தண்ணி, இது வந்து கொத்தவரங்காய் வந்து இதில் ஒன்று சேராது, கொஞ்சம் தனித்தனியாக நிற்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து கரைச்சி இந்த டைமில் விட்டுக்கலாம். ஓகே, ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அரிசி மாவு. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து அதை நான் கரைச்சிருக்கேன். இது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கெட்டி தன்மையை கொடுக்கும், ஒன்று சேர வைக்கும். அதுக்காக இந்த அரிசி மாவை லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் விட்ட பிறகு நம்ம ஒரே ஒரு கொதி வந்தால் போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாம் வேக வச்சாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தாச்சு பாருங்க. ஸோ இந்த வெல்லம் மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். சூப்பராக ரெடி ஆச்சா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சில பேர் வந்து இந்த தேங்காய் வாயில் அம்பிடுறதுன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி நரான்னு இருக்குன்னு. அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணால் நல்லா நைஸாக அரைச்சி கூட நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு அப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், நைஸாக இல்லாமல். எப்படி இருக்கு பாருங்க டேஸ்ட்டு.
ஸோ இன்றைக்கி வந்து இது காம்போ உண்மையிலே டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரியான கீ ரைஸோ புலாவ் அதுக்கெலாம் வந்து நம்ம வெஜ்ஜில் உடனே நமக்கு யோசனை வந்து க்ரீன் பீஸோ பன்னீரோ அப்படி ஒரு சப்ஜி தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த கொத்தவரங்காய் வச்சு பண்ணதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது மேம். கீ ரைஸ் கேட்கவே வேண்டாம், அட்டகாசம். சரியா இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதனுடைய அந்த என்ஹான்ஸ் பண்ணுறதே அந்த வெல்லம் தான். ஆமாம், இன்னும் ஒன்று கூட பண்ணலாம். நமக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி இப்போ நான் லாஸ்ட்டாக வெல்லம் போடும்போது அதில் வந்து அந்த எள்ளும் போடுவோம். அது இன்னும் சூப்பராக தூக்கலாக கொடுக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து அது ஒத்துக்காது சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது சம்டைம்ஸ் வந்து வயிறு அப்செட் ஆகும். அதனால் நம்ம அது பண்ண மாட்டோம். நான் என்ன பண்ணுவேன், இதை பண்ணி தனியாக எடுத்துன்ட்டு மறுபடியும் எள்ளை வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்து பொடி பண்ணி எங்களுக்கு மட்டும் பெரியவங்களுக்கு மட்டும் தனியாக போட்டுருவேன், குழந்தைங்களுக்கு தனியாக இது மாதிரி எடுத்து வச்சுருவேன். சூப்பராக இருக்கும். சூப்பர் மேம். இன்னைக்கு இந்த காம்போ உண்மையிலே வித்தியாசமாக இருந்தது, புதுசாக இருந்தது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஓகேம்மா. நெய் சாதம் செய்யும் முறை. குக்கரில் நெய் விட்டு நெய் உருகியதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கவும். இதோடு சீரக சம்பா அரிசி 1 கப் சேர்த்து உப்பு சேர்த்து கிளறவும். இதற்கு 2 கப் அளவு தண்ணீர் விட்டு 3 விசில் விடவும். பிறகு வேறொரு வாணலியில் நெய் விட்டு வெங்காயத்தை நன்கு வறுத்தெடுத்து கொள்ளவும். அதே வாணலியில் முந்திரி திராட்சையையும் வறுத்து அதை சாதத்தில் கிளறி பரிமாறினால் சுவையான நெய் சாதம் தயார். கொத்தவரங்காய் வெள்ளக்கூட்டு செய்யும் முறை. வாணலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் அதில் கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தவரங்காய் சேர்த்து நன்கு வதக்கவும். பிறகு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், புளிக்கரைச்சல் சேர்த்து நன்கு கொதிக்க விடவும். இதோடு தேங்காய் துருவல், அரிசி மாவு கரைச்சலையும் சேர்த்து விட்டு ஒரு கொதி விட்டு இறக்கினால் சுவையான கொத்தவரங்காய் வெள்ளக்கூட்டு தயார். இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னோட கூட வந்து நீங்கள் எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவ எல்லாரும் கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு RSV ஸ்பேஸ் உங்களுடைய பேர் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஓகே யூஸ், இன்றைக்கு நமக்காக மீரா மேம் சூப்பரான ஒரு காம்போ ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம். வணக்கம்.